உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடன் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. தேவ ஆவியானவர் திரும்பி போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் உடைய வார்த்தைகளை கொடுத்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இன்னொரு விஷயம் வாசிங்க பார்ப்போம். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். இது சபையை பார்த்து மணவாளன் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. மணவாளியே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் சபையை பார்த்து சகோதரி என்று சொல்லுகிறார். அதற்கு பின்னாடி நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாம் இப்போ அதை பார்க்க போறது இல்லை. எதை பார்க்க போறோம்னா, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. சபையை பார்த்து ஆண்டவர் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லுகிறார். பொதுவாக நமக்கு அடைக்கப்பட்டதுன்னா பிடிக்காது. எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே வாக்குத்தத்தமே நமக்கு என்ன பிடிக்கும்னா, இதோ நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதானே பிடிக்கும். நமக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் அதானே. ஆனால் வேதம் சொல்லுது, திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ரெண்டும் அவர் செய்வார். ஆனால் நமக்கு அந்த ரெண்டாவது செய்யக்கூடாது, ஒன்று தான் செய்யணும். இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் வாசல் எப்படி இருக்கணும்? திறந்தா இருக்கணும். ஆனால் அவருக்கு வாசல் எப்பவுமே பூட்டி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் கதவை தட்டும் போது அவர் பூட்டி தான் இருக்குது. அவர் வாசலை போய் கதவை தட்டுறாரு. புதிய ஏற்பாட்டிலையும் சபையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கதவை தட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். ஸோ நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே பூட்டி தான் வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும்? திறந்தான் வச்சிருக்கணும். இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கும் போது நம்ம பூட்டி வச்சிருப்போம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் என்ன? இதை நம்ம நெகட்டிவா எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடைப்பு வேற அடைப்பு. ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா, அது முதல்ல தோட்டம்னா என்ன வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்ப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அப்போ இது நேசருடைய திராட்சை தோட்டத்தை பத்தி உன்னத பாட்டோடைய கனெக்ஷன் இங்க இருக்குது. அப்போ இந்த இடத்துல சொல்லும்பொழுது, என் நேசருக்கு ஒரு மகா செழிப்பான மேட்டில என்ன உண்டு? திராட்சை தோட்டம் உண்டு. இது உன்னத பாட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்தது. பொதுவாக அதை எல்லாருமே சாதாரண பாட்டாவே பார்த்துருவாங்க, உலக பிரகாரமான பாட்டாவே பார்த்துருவாங்க. ஆனால் அது அப்படிப்பட்ட பாட்டு அல்ல. அது என்ன பாட்டு? உன்னத பாட்டு, அதாவது ஹெவன்லி சாங். அதுக்கு பின்னாடி முழுவதுமாக தேவ திட்டம் இருக்கிறது. அதில் குறிப்பாக ஆண்டவருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் சொல்லலாம், இது ஒரு சபை. மணவாளியே, நீ எப்படி இருக்கிற? அடைக்கப்பட்ட தோட்டம் போல இருக்கிறாய். மணவாளினா சபை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 5:2 சொல்றாரு, கர்த்தர் அதை வேலி அடைத்து, இந்த அடைப்பை தான் ஆண்டவர் சொல்றாரு, அதை அடைத்து வைத்திருக்கிறார். வேலியை அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு பேரு அது நெகட்டிவான விஷயம் அல்ல, பாதுகாப்பு. ஆண்டவர் தோட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யுவர் செக்யூர்டு ஒன். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. எதற்காக இந்த பாதுகாப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? இந்த பாதுகாப்பை வச்சிருப்பதற்கு நோக்கம் என்ன? அதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக நமக்கு இந்த பாதுகாப்பு தேவையான போது நம்ம அதை விரும்புகிறோம், தேவையில்லாத போது விரும்ப மாட்டோம். நமக்கு எப்போ தேவை, எப்போ தேவையில்லை நம்ம வச்சிருப்போம். அப்போ தேவையில்லாத போது அந்த பாதுகாப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். தேவையான போது, இப்போ நைட்டு படுக்க போகும்போது வீட்டை நம்ம என்ன பண்ணிட்டு போவோம்? பூட்டிட்டு தான் போவோம், எல்லாம் செஞ்சுட்டு தான் போவோம். அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்குள்ளே போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், போகும்போது அது எல்லாமே பூட்டி இருந்துச்சுன்னா நம்ம கோபமாக வரும். இத்தனை மணிக்கு வரோன்னு சொல்லியிருக்கிறோம், அவங்க பூட்டி வச்சிருக்கிறாங்க, திறக்கலை அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அது என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோம்? திறந்துருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான போது பூட்டி இருக்கணும், தேவையான போது அது என்னவா இருக்கணும்? திறந்திருக்கணும். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம், அவர் என்ன செய்யறாரு? நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறாய், யூ ஆர் செக்யூர்டு ஒன் அப்படின்னு வச்சிருக்கிறார். எதனால சபை அப்படி பாதுகாப்போடு கூட இருக்கணும், அடைக்கப்பட்ட தோட்டமா இருப்பதற்கு காரணம் என்ன? பொதுவாக சபை என்பது உங்களையும் என்னையும் தான் குறிக்கும், கட்டடத்தை குறிக்காது. நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, ஒரு பாதுகாப்போடு கூட வேலி அடைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏரியாக்குள்ள தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்படிதான் விரும்புகிறார். ஸ்பிரிச்சுவலியும் அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம அந்த பாதுகாப்புக்குள்ள நாம இருக்கிறதுக்கு நாம விரும்புறது இல்லை.
சில நேரங்களில் நம்ம அதை எதிர்பார்க்கறது இல்லை. ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். பல நேரத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி சபை, நமக்கு ஏற்ற மாதிரி வசனம் வந்தால் நமக்கு ஓகே, நம்ம அது நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ சில இடங்களில் நாம் அவர் சித்தத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம விருப்பப்பட்ட மாதிரி இருக்காது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கானானுக்குள்ள கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒரு முறை வச்சிருந்தார். அந்த முறை அவர்களுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அவங்களுக்கு மன்னாவை கொடுத்து கண்மலை தண்ணியை கொடுத்து அவங்கள கானானுக்கு போகிற வரைக்கும் அப்படி தான் கூட்டிகிட்டு போகணும்னு விரும்பினார். ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு என்ன பிடிக்குது, எகிப்தின் கொமட்டிக்காய் வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும், அந்த பாத்திர தண்டையில் உட்காந்து நாங்கள் இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அவங்களுடைய வே ஆஃப் லிவிங் அல்லது அவங்க வாழக்கூடிய முறை அதை அவங்க விரும்புகிறாங்க. தேவன் அவங்களுக்கு வேற ஒரு திட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, காட் ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு, இப்படி தான் நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பல நேரத்தில் நாம் அதை என்ன செய்கிறது இல்லை, விரும்புறதில்ல. நாம ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நாம இப்படி இருக்கணும், அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர் அதன்படி நமக்கு செய்யணும். ஜபத்தோட போறோம்னு சொல்லுவோம். ஜபத்தோட செய்யும் போது ஆண்டவர் அதையும் கேட்டு என்ன பண்ணிடணும், என் பிளான் அப்புறமா வச்சுக்கிறேன், இருக்கட்டும், நீ என்ன ஆசைப்படுறியா, சரி இதை பண்ணிக்கோ, நான் அப்படி பண்ணிட்டா நாம ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ரொம்ப நல்லவர், நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறதை என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. திடீர்னு இறைச்சி கேட்டாங்க எல்லாரும், கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, சாப்பிட்றா என்னாரு, எவ்வளோ சாப்பிட போறேன் என்னாரு, நல்லா சாப்பிடு. அவன் எப்படி சாப்பிட்டானா, மூக்கு வழியே வர வரைக்கும் சாப்பிட்டானாமா, அடிச்சு சாப்பிட்டு முடிச்சு மனாம் கால ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, கதை முடிஞ்சு, அவ்வளோதான். பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் வச்சிருக்கிறதான தடை, கர்த்தர் அது தடையும் நல்லது. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, தடை பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படிதான் இந்த தோட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா, அடைச்சு வச்சிருக்காரு, வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரா. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. முதல்ல ஒரு தோட்டத்தை ஆண்டவர் படைச்சார். படைக்கும் போதே ஆண்டவர் எதை படைச்சிருக்கிறாரு, ஒரு தோட்டத்தை படை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏதேன் தோட்டத்தை படைத்தார் என்று தெரியும். இந்த தோட்டத்தை கர்த்தர் பாதுகாப்பாக இருக்க சொல்லி ஆண்டவர் ஒருத்தன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வேலை தான் கொடுத்தார். ஒன்று தோட்டத்தை பண்படுத்தவும், 2வது காக்கவும் வைத்தார். ஒன்று மெயின்டைன், இன்னொன்று வாட்ச். 2 வேலை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆண்டவருக்கு வந்து அதுக்கு ஒரு ரீசன், அது ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ சொல்லணும்னா அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லுவாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிம்பார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அப்ப அவன் தோட்டத்திலிருந்து பலுகி பெருகி எதை நிரப்பணும், பூமியை நிரப்பணும். அதான் அவனுக்கு வேலை, அதான் அவனுடைய ப்ராசஸ். ஆனா அதை செய்யும் போது அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் இருக்கிற தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அவன் இருக்கிற தோட்டத்தை என்ன செய்யணும். இப்ப நமக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டு சபைக்கு. நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, சபை உலகத்துக்குள்ள போய் சீஷர்களால நிரப்பி முழு உலகமும் எப்படி இருக்கணும், சீஷர்களால் நிரம்பி இருக்கணும். அது வேலை. அதே நேரத்துல சபையை என்ன பண்ணணும், அதை காக்கவும் பண்படுத்தவும் தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த சபையை நம்ம என்ன செய்யணும், காக்கவும் பண்படுத்தவும். ஆவியானவர் அதைத்தான் சபைக்கு செய்யறார். ஆனால் இன்னைக்கு இந்த சபை ஏன் காக்கப்படணும், பண்படுத்தப்படணும், அந்த காத்தல் அப்படின்றதுக்கு நோக்கம் என்ன? ஆதாம் கிட்ட சொல்றாரு, இந்த தோட்டத்தை நீ என்ன செஞ்சுக்கோ, காக்கவும் பண்படுத்தவும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பண்படுத்துறதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெயின்டைன், அதை மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறார். நமக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து ஒரு 2000 வருஷம் 4000 வருஷம் 6000 வருஷம் கழிச்சு இருக்கிறோம் பூமியில. நம்ம ஜெனரேஷன் ஆதாம்ல இருந்து ஒரு 5800 வருஷத்துக்கிட்ட நம்ம இருக்கிறோமா. அதனால இப்ப நமக்கு வந்துட்டு ஆதாமு கிட்ட சொன்ன விஷயம் வந்து அன்னைக்குள்ள காலகட்டம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ளதான காலகட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அதை யோசிக்கிறோம். இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேனே, இப்போ நம்ம வந்துட்டு இன்வென்ஷன், கண்டுபிடித்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இல்லையா. கடைசி காலத்துல ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது அறிவு பெருக்கத்தின் காலம். ஆனா ஆதாமு கிட்ட கர்த்தர் கொடுக்கும்போது பூமியை வந்து கண்டுபிடி எதுவுமே சொல்லல. ஆண்டவர் பூமியை ஆதாமு கிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாராம் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் அவன் கையில கொடுத்தாரு.
அவனை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லலை, எக்ஸ்பேண்ட் பண்ணவே சொல்லலை. இப்போ நமக்கு ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குரங்கா இருந்தோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி மனுஷ குரங்காகி, அப்புறம் மனுஷனாகி, அப்புறம் வந்துட்டு நம்ம அறிவில்லாமல் இருந்தோம், புகையில் இருந்தோம், அப்புறம் சிக்கி முக்கி கல்லை தான் வச்சு நெருப்பை கண்டுபிடிச்சி, அப்புறம் வீல் கண்டுபிடிச்சி, அப்படி தானே உலகம் தானே சொல்லுது. பரிணாம வளர்ச்சி கொள்கை, பெருவெடிப்பு கொள்கை இப்படிலாம் சொல்லுவாங்க, பிக் பேங் தியரி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் அக்கார்டிங் டு பைபிள் நம்ம அப்படி இல்லை. ஆதாமை படைக்கும் போதே கர்த்தர் எப்படி படைச்சாரு? சர்வ ஞானத்தோடு தான் படைச்சாரு. ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடத்துல கொண்டு வந்தார். ஆதாம் எப்படி பேர் வைப்பான் தெரியுமா? நம்ம வைக்கிற மாதிரி வைக்க மாட்டான். நம்ம எப்படி பேர் வைப்போம்? நம்ம ஒன்று குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா? பேரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இல்லை குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பேர் நம்மளாம் தான் வைப்போம். உலக பிரகாரமாக இருந்தால் அப்பா பேர் அம்மா பேர், இல்லைன்னா அதுக்கு நம்ம ஏதோ ஒரு கடவுள் பேர் ஏதோ ஒன்று வச்சிடறோம். ஆனால் ஆதாம் அப்படி பேர் வைக்க மாட்டான். ஆதாம் எப்படி பேர் வைப்பான்னு கேட்டீங்கன்னா, எதையாவது ஆர்டர் கொண்டு நிறுத்தினார்னா கிரியேஷனை பார்ப்பான், அது எப்படி உருவாச்சுன்னு பார்ப்பான். மனுஷியை கொண்டாந்து நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே அவன் என்ன பார்க்கறான்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டார். எப்படி வச்சா? மனுஷி. அவ கிரியேஷனை பார்க்கறான், அவன் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கறான். அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்றாரு? லாஸ்டா தான் மனுஷியை கொண்டு வந்து பேர் வைக்க சொல்றாரு. அதுக்கு முன்னாடி தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவைகளுக்கு அவன் என்ன பேரிடுவான் என்று கர்த்தர் பார்த்தார். அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரியேஷனையும் பார்த்து 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 பேர் வைக்கிறான். அப்படி ஒரு கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கணும்னா எவ்வளவு நாலேஜ் வேணும்? அறிவில்லாதவனா இருக்கவே முடியாது. எவ்வளவு நாலேஜ் வேணும்? இப்போ அவனை ஆதாம் பேர் வைக்க சொல்றாரு. அவன் அழகா ஒவ்வொன்றுக்கு பேர் வைக்கிறான். சோ நீங்க எதுக்கு சொல்ல வர? கர்த்தர் ஆதாமை படைக்கும் போது சர்வ ஞானத்தோடு படைத்தார். நம்பர் 1. நம்பர் 2, அவன் கையில கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா கொண்டு போய் கொடுத்தாரு. இதை நீ சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வான்னு அவன்கிட்ட கொடுக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னது நான் கொடுத்ததை பத்திரமா வச்சுக்க, மெயின்டைன் பண்ணு தான் கொடுத்தாரு. 2வது மிக முக்கியமானது, நம்ம செய்திக்கு தேவையானது என்னன்னா, தோட்டத்தை காக்கவும் அங்கே வைத்தார். தோட்டத்தை எங்க காக்க போறான்? யாருக்கிட்ட இருந்து காக்க போறான்? எதுக்காக காக்க போறான்? வேற எந்த மனுஷன் அங்க இருந்தா? இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க. எதுக்காக காக்க போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜத்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அப்ப கர்த்தர் படைக்கும் போது எப்படி படைச்சிருக்கிறாரு? இதுல என்ன ஆச்சரிய விஷயம்னா, கர்த்தர் படைக்கும் போது நாடு காடுன்னு இருந்துச்சா? மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நம்ம சிவிலைஸ்டா வாழ்றோம்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? நாடு. அதை தாண்டி அதுக்கு பேர் வெளியே இருக்குல்ல, மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்படாம. இப்பதான் அந்த காட்டையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துட்டோம், வானத்தையும் கண்ட்ரோல் கொண்டாந்துட்டோம். நம்ம வானத்துல இது நம்ம ஏரியான்லாம் சொல்றோம். அதை இந்தியா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நாட்டினுடைய வான் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காடுங்கிறது அந்த ஆளுகைக்கு வெளியே இருக்கக்கூடியதான இடம். அதுல இருக்கக்கூடியதா காட்டு மிருகம்னு சொல்றோம். ஆனா கர்த்தர் படைக்கும் போது அப்படி இருந்துச்சு. ஆனா அப்படிதான் இருந்துச்சு. எப்படின்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு நாடு. தோட்டத்துக்கு வெளியே இருக்குது இல்லையா? தோட்டம்னா நீங்க இன்னொன்னு மறந்துடக்கூடாது. தோட்டம்னா கார்டன்னா இப்ப நீங்க பாக்குற கார்டன் இல்ல. இப்ப இருக்கிறதுலாம் வீட்டுக்கு வாசல்ல இருக்குது, பின்னாடி இருக்குது, அந்த கார்டன் கிடையாது. அது நாடு. அந்த கார்டனுங்கிறதே பெரிய நாடு. 4 ஆறு ஓடிச்சாமா உள்ளுக்குள்ள. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அதுல 2 ஆறுக்கு நடுவுல தான் இப்ப ஈராக் இருக்கு. அப்ப 2 ஆத்துக்கு நடுவுல ஒரு நாடு இருக்குதுன்னா 4 ஆத்துக்கு நடுவுல தான் தோட்டம் இருக்குது. அப்படின்னா தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. நீங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி 4 முருங்கை மரமும் ஒரு வாழைத்தோப்பு இருக்குது, அதுக்கு பேர் தோட்டம் இல்ல, அது நம்ம வச்சிருக்கிற தோட்டம் இல்லையா? இப்ப நாகர்கோயில் பக்கம் போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வெறும் ரப்பர் மரமா இருக்கும். கேட்டீங்கன்னா ரப்பர் தோட்டம்ன்றவாங்க. சோ அது ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் இருக்கும். அது இல்ல, இது 4 ஆறு ஓடக்கூடியது. அப்படின்னா அது ஒரு நாடு. அதுக்கு உட்பட்ட இடம் இருக்குல்ல, அது ஆதாம் கையில இருந்துச்சு, ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தாரு. அது உள்ள இருந்த மிருகங்களுக்கு பேரு நாட்டு மிருகம், அதுக்கு வெளியே இருக்கிற மிருகத்துக்கு பேரு காட்டு மிருகம். இப்ப இவனை தோட்டத்தை காக்கவும் சொன்னார்ல, எதுக்குல இருந்து காக்க சொன்னாருன்னா, இவன் பூமியை போய் நிரப்பணும். தோட்டத்துல இருந்து புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? பூமியை நிரப்பணும். இப்ப தோட்டத்தை காவல் செய்யறதுனா என்னன்னா, இந்த தோட்டத்துக்கு வெளியே இருக்கிற எந்த காட்டு மிருகமும் எங்க வந்துடக்கூடாது, தோட்டத்துக்குள்ள வராம பாதுகாக்கணும். அதுதான் ஆதாமுடைய வேலை, தோட்டத்தை காக்கவும். இப்ப தோட்டத்துக்குள்ள என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் சர்ப்பம் வந்துச்சு. சர்ப்பம் காட்டு மிருகமா நாட்டு மிருகமா?
காட்டு மிருகம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. காட்டு சர்ப்பம் இருந்து எதை சார்ந்தது? அப்ப அங்கிருந்து புறப்பட்டு சர்ப்பம் எங்க வந்திருக்குது? தோட்டத்துக்குள்ள, நாட்டுக்குள்ள வந்திருக்குது. இப்ப இதை காவல் செய்யும்படிதான் கர்த்தர் ஆதாமை வைத்தார். புரியுதா? இப்ப தோட்டத்தை ஏன் அடைக்கப்பட்டு ஒரு வாட்ச்மேன் ஆண்டவர் வச்சாருன்னா, வெளியே இருக்கக்கூடியது எதுவும் எங்க வந்துடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது. இப்ப சர்ப்பம் வந்தது எதற்கான அடையாளம் கேட்டீங்கன்னா, சர்ப்பம் ஒரு உபதேசத்தை உள்ளே கொண்டு வருகிறது. என்ன உபதேசம் கொண்டு வருது? அது வரைக்கும் கர்த்தர் போதித்த ஒரு உபதேசம் இருக்கு. பழத்தை சாப்பிடக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப சர்ப்பம் வந்து சொல்லுது, தைரியமா சாப்பிடு, நீ சாக மாட்டேன்னு சொல்லுது. இதான் உபதேசம். தோட்டத்தில் கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற உபதேசம். அப்படி இருக்குதா பைபிள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. 3 வாசிங்க நேரா. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப சர்ப்பம் வந்து பேசினத பவுல் எதுக்கு ஒப்பிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறோம், அந்த உபதேசத்திற்கு அகைன்ஸ்டா வேறொரு உபதேசம் எங்க வரும்? சபைக்குள்ளே வரும். அதைத்தான் அவர் சொல்றாரு, தோட்டத்துக்குள் சர்ப்பமானது வந்து ஏவாளை வஞ்சித்தது போல. அப்ப தோட்டத்தை காவல் செய்யறதுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் ஏன் அடைச்சு வச்சிருக்கிறாரு, ஏன் அதை காவல் செய்யறாருன்னா, ஃபர்ஸ்ட் தோட்டத்துக்குள்ள வரக்கூடிய மிருகம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சர்ப்பமானது தோட்டத்துக்குள் வரும். சர்ப்பம் என்பது வஞ்சிக்கிற உபதேசம். இந்த கடைசி காலத்தில் சபை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு பக்கம் பலுகி பெருகி போய் பூமியை நிரப்பணும், சகலருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், சீஷர் ஆக்கணும், மினிஸ்ட்ரி பண்ணணும். சபை நிறைய வேலையில் இருக்குது, பிஸியா இருக்குது. சபையை மெயின்டைன் பண்ணணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சபையை மெயின்டைன் பண்ணணும்னா பெயிண்ட் அடிக்கணும், இந்த கார்பெட் மாத்தணும் இல்ல, அந்த மெயின்டெனன்ஸ் இல்ல, அது கட்டடத்தோடைய மெயின்டைன். சபையை மெயின்டைன் நம்மளை மெயின்டைன் பண்ணணும். நமக்குள்ள தோன்றக்கூடிய சந்தேகங்களை எடுக்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடியதன் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கணும், நம்ம கனி கொடுக்கிறவங்களா மாறணும். நிறைய பேருக்கு அந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஏசாயாவை போய் நீங்க பாருங்க. அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி கிளை நறுக்கி களை பிடுங்கி அது நடுவில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி எல்லாம் இருக்கும். அதுல இவ்வளவும் நமக்குள்ள செய்ய வேண்டியது அங்க சொல்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ராசஸ், அதாவது பண்படுத்தவும் அப்படிங்கிறத ப்ராசஸ். பண்படுத்துறது என்னங்கிறது அங்க 5:2 சொல்லிடுவாரு. ஆனா காத்தல் என்றால் என்ன? தோட்டத்துக்குள் வெளியிலிருந்து முதலாவதாக ஒரு சர்ப்பம் வரும். இந்த சர்ப்பத்தினுடைய உபதேசம், வஞ்சிக்கிற உபதேசம் உள்ளே வராதபடிக்கு காவல் செய்ய வேண்டியது முதலாவது நம்முடைய வேலை. அது கொரோனாவுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஒரு சபைன்னா ஒருத்தருக்கு ஒரு சபை தான் இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு தான் போவோம், அந்த சபையில தங்கி இருப்போம். கள்ள உபதேசம்னு ஒன்று வந்துச்சுன்னா சபைக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அந்த ஆவிக்குரிய சபையை மெயின்டைன் பண்றவங்க பெரும்பாலும் உள்ள யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு கள்ள உபதேசம் ஈஸியா உங்களை ரீச் ஆகுது. ஏன்னா இப்ப சர்ச்சு உங்களுக்கு எதுல நடக்குது? பெரும்பாலும் போன்ல நடக்குது, ஆன்லைன்ல நடக்குது. சோ இப்ப எந்த பக்கத்துல இருந்து எந்த உபதேசம் உங்ககிட்ட வருதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சபை நடத்தும் போது இங்க நாங்க பெரும்பாலும் ஏத்த மாட்டோம். அப்படியே உங்களுக்கு கள்ள உபதேசம் வந்தாலும் எப்படி வரும்னா, அந்த விசிட்டிங் ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சபைக்கு வராம நேரா வீட்டுக்கு வரவங்க இருப்பாங்க. அது இங்கேயும் உண்டு எங்கேயும் உண்டு. அந்த அளவுக்கு வஞ்சிக்கிறவங்க தான் இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப அப்படி இல்லை பாருங்க. இப்ப அப்படி இல்லை, உங்க கையில போன் வந்துருச்சு. எந்த பக்கத்துல இருந்து கள்ள உபதேசம் சர்ப்பம் உள்ள வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க நல்ல விஷயமா தான் போடுறீங்க, ஆனா நமக்கு ஒரு ஆவல் இருக்குது. அந்த செய்தியை கேட்போம், இந்த செய்தியை கேட்போம், ஆஸ்திரேலியால இருந்து கேட்போம், அண்டார்டிகால இருந்து கேட்போம். நீங்களும் அப்படியே போட்டு விட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலாபுரமும் சர்ப்பத்தின் உபதேசம் உள்ளே வர தொடங்கிருச்சு. இப்ப இதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஏன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டால் உங்கள் குடும்பமும் சேர்த்து வஞ்சிக்கப்படும். அதை காவல் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க கையில தான் இருக்கு. சர்ச்சுக்குள்ள வராம ஊழியக்காரங்க தடுத்துருவாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் ஏத்தலாமா ஏத்த வேணாமா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, டிசைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே உபதேசம், கள்ள உபதேசம் வராதபடிக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. இத்தனை வருஷம் ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறோம். இதை தாண்டி நூதனமான ஒரு உபதேசத்தை ஒருத்தன் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வருது பாருங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. எத்தனையோ ஆவிக்குரிய ஊழியர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை இப்ப நாங்க பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஊழியர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். எப்படி இப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏன் இப்படி உபதேசம் மாறுச்சுன்னே தெரியல. அமெரிக்காவுக்கு போயிட்டு வராங்க அல்லது லண்டனுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற சபையினுடைய ஸ்டைலை பார்த்துட்டு
அந்த ஸ்டைலை என்ன செய்யறாங்க, இங்க கொண்டாந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்தியாவில். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே ஆசீர்வதிக்கிற தேவனும் இங்கே ஆசீர்வதிக்கிற தேவனும் ஒண்ணுதானே, அப்ப ஏன் நம்ம அங்க இருக்கிற மாதிரி இங்க வாழ முடியாது, ஏன் வாழக்கூடாது அப்படின்னா அது கதை வேற. அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் கர்த்தர் நிறைய வித்தியாசத்தை ஸ்பிரிச்சுவலி வச்சிருக்கிறார். உபதேசம் ஒண்ணுதான், உபதேசம் ஒண்ணுதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறவருடைய கலாச்சாரம், அவங்களுக்கு இருக்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதாவது வசனத்தை மாத்தல, போதிக்கிற முறையை சொல்றேன். இப்ப அவங்க கோட் போட்டு நிக்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் நிக்கிறாங்கன்னா அவங்க குளிர் கோட் போட்டு நிக்கிறாங்க. இப்ப நம்மாலு வெட்ட வெயில்ல மே மாசம் 110 கோட்டை போட்டு நிக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன், சில நேரங்கள் அந்த உபதேசத்தை கேட்டு அமெரிக்கால சொன்னா நல்ல உபதேசம், அங்க சொன்னா இப்படி கேட்டு 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 சர்பத்தின் உபதேசம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வருது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீடுகளுக்குள்ளே உங்கள் மொபைல் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ இப்படிப்பட்ட சர்ப்பங்கள் வரும்போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நிறைய படிக்கணுங்கிறது ஆசை இருக்கும், நிறைய படிச்சு ஒன்னுத்தையுமே கை கொள்ளாம போறதுக்கு ஏதாவது ஒன்ன ஒழுங்கா படிச்சு அதை கை கொள்ளுவது நல்லது. நீ கடைசி காலத்துல உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று அதுக்கு தான் காவல் செய்யணும். சபையை காவல் செய்ய வேண்டியது ஊழியக்காரர்கள் பொறுப்பு, வீட்டை காவல் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வர எல்லா ஊழியக்காரர்களும் பைபிள் தூக்கணும் எல்லாருமே என்ன கிடையாது, சரி கிடையாது. போன்ல வரக்கூடிய எல்லா உபதேசமும் என்ன கிடையாது, சரி கிடையாது. எத்தனையோ உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் இருக்கு, எத்தனையோ நியாயப்பிரமாணத்துக்கு திருப்பறது இருக்குது, எத்தனையோ உபதேசங்கள் வெளிநாட்டுல இருந்து ஆப்பிரிக்கால இருந்து வருதுங்கிறாங்க, கொரியால இருந்து வருதுங்கிறாங்க. எதை கேட்கறீங்க, ஏன் பண்றீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லி அவர் சொன்னார் இவர் சொன்னாரு, வஞ்சிக்கப்படாதிருங்க. அதான் வேதம் சொல்லுது, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்படும் போது நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் பவுல். இன்னைக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. நல்ல வேதம் கையில் இருக்குது, உங்களுக்கு ஒரு சபை இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சபை இருக்கும், ஆவிக்குரிய சபை. அந்த சபைக்கு போங்க, செய்தியை கேளுங்க, உங்க நல்ல வேதம் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. இது போதும் பாருங்க, இது போதும். உங்களுக்கு உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, மிஞ்சி போனா ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க, இதை தாண்டி வேற ஏதாவது செய்றீங்களா? இல்ல ஏன்ப்பா இந்த ஸ்கூல்லையும் படிச்சுக்க, சாயங்காலத்துக்கு மேல அந்த ஸ்கூலுக்கு போயிரு, அவங்களும் நல்லா தான் பாடம் எடுக்கிறாங்களா, அங்க 2 மாஸ்டர் வராராம், அவர் நல்லா எடுக்கிறாராம், சாயங்காலத்துக்கு மேல அங்க போய் 2 ஸ்கூல் 3 ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. இல்ல ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியே, அந்த ஸ்கூல்ல நம்புறீங்க, அந்த ஸ்கூல்ல கடைசி வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஸ்கூல் தான் சர்ச். வரீங்க, நல்ல செய்தி கேளுங்க, அந்த கொடுக்கிற செய்திக்கு கீழ்ப்படிங்க, என்ன செய்யணும்னு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க வசனத்தை, அதோட நிறுத்தி கொள்ளுங்க. பல வகையில தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் நுழைந்து கொண்டிருக்கிறது. 2வது, தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஏன் அதை காவல் செய்யணும், கர்த்தர் ஏன் அதை அடைச்சி வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக சொல்றேன். 2வது வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:5 வாசிங்க. திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள், திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று. தோட்டத்துல இருந்து என்ன வந்துச்சு, எந்த தோட்டத்துல இருந்து? திராட்சை தோட்டத்துல இருந்து சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்துல இருந்து சிங்கம் வருமா? சிங்கம் வராது. திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வராது, சிங்கம் வராது. ஆனால் இவன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனான், வசனம் சொல்லுது அங்க என்ன வந்தது, கர்ஜிக்கிற ஒரு சிங்கம். அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்ஜிக்கிற சிங்கம் என்பது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசு. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுத்தி திரிகிறான். ஆனா பிசாசு எங்க இருந்து வருது, திராட்சை தோட்டத்துல இருந்து வருது. அப்ப திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சபை என்று சொன்னால், அல்லது தேவனுடைய காரியங்கள் என்று சொன்னால், அது உள்ள இருந்து பிசாசு வருமா? பல நேரங்களிலே அங்கதான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்க சர்ச்சுக்கு இல்ல. இப்போ சிம்சோனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்கிறாரு வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனம் இருக்கு. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். இப்ப சிம்சோன் யாரு? நசரேய விரதம் உள்ளவன். பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும், தான் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவனுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்னது? திராட்சை தோட்டம். அவன் போகக்கூடாத இடம் என்னது? திராட்சை தோட்டம்.
இப்போ சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள கர்த்தர் நம்மளை போக வேணாம்னு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் அங்கே தான் போய் நிற்போம். அவன் பிறந்ததுலேருந்து அந்த திராட்சை தோட்டத்துடைய விதை கூட அவங்ககிட்ட போயிடக்கூடாதான், விதை கூட இருக்கக்கூடாது. இப்போ போகக்கூடாத இடத்துக்கு போகும்போது வரக்கூடாத ஆபத்து வரத்தான் செய்யும். பல நேரங்களில் தோட்டத்துக்குள்ள இருந்து ஏன் சிங்கம் வருது, ஏன் இந்த மாதிரி காரியங்கள் வருது அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நம்மளை சில காரியங்களுக்கு விலக்கி வச்சிருக்கிறார். விலக்கி வச்சிருக்கிற காரியங்களை வீம்புக்குனா போய் செய்யறது. இப்போ இவர் போய் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனாரு, சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை ஜெயிச்சிட்டாரு. அதோட பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இவனோட வீழ்ச்சி எங்க வருதுன்னு மட்டும் பாருங்க. வாசிங்க 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். நல்லா கவனிங்க, அதை படிக்கும்போது ரொம்ப கேஷுவலா படிச்சிருவீங்க. சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு, பார்த்து விலகி போனா, பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். அவர் ஏற்கனவே ஒன்னு சாவடிச்சிட்டாரு, சிங்கம் செத்து போச்சு. இப்ப அந்த செத்த சிங்கம் திராட்சை தோட்டத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்க போயிருக்கிறார். இவன் விரதம் என்ன தெரியுமா? செத்ததுக்கு பக்கத்துல போகக்கூடாது. அவன் செத்ததுக்கு பக்கத்துல என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது, அதை தொடவும் கூடாது. இப்போ வழி விலகி போனான். அடுத்து இதோ சிங்கத்தின் உடலில் உள்ள தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். இதான் கதை முடிஞ்சு. இதான் வீழ்ச்சி, சிம்சனுடைய வீழ்ச்சி. இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறார். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ சகலவித கனிகளையும் புசிக்கலாம். நீ என்ன செய்யலாம்? சகலவித கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். இவர் இப்போ இவ்வளத்தையும் கொடுத்து ஒன்று வேணாங்கிறார்ல, அந்த ஒன்னைத்தான் சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு. புரியுதா? சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப நம்ம மைண்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தான் என்ன செய்யும்? தேடும், அதைத்தான் செய்யணும்னு தோணும். இவ்வளோ கொடுத்திருக்கிறாரே, இது மேல நம்ம மைண்டு போகாது. திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த காரியத்தை மட்டும்தான் சிம்சன் சாப்பிடக்கூடாது. அவர் மாம்பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், பலாப்பழம் சாப்பிடலாம், எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். ஒன்னே ஒன்று சாப்பிடக்கூடாது, திராட்சை பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்ப ஏன் அங்க போனாரு? திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனாரு. இப்போ சிங்கம் வந்துச்சு. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற எதை வேணாலும் தொட்டுக்கப்பா, செத்ததை மட்டும் தொடவே தொடாத. பர்டிகுலரா இவன் தோட்டத்துக்கு அங்க போறான் பாருங்க. சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு தெரியும் சிங்கம் செத்து போச்சுன்னு. அப்பா அம்மா செத்தா கூட தொடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இவர் இப்ப எதை தொடறதுக்கு பார்க்க போனாரு? சிங்கம் செத்துச்சு, இதெல்லாம் தெரியும், இவர் தான் சாவடிச்சாரு. செத்த சிங்கம் இருக்கான்னு பார்க்க போயிருக்காரு. வழி விலகி போனான். அந்த வழி விலகின உடனே சிங்கத்துல என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. இதான் வீழ்ச்சி. எப்பவுமே நேரடியா வராது. நம்ம வீழ்த்தத்துக்கு பிசாசு என்ன பண்ணுவான்னா, சில தேன்களை அங்க வச்சிருப்பான், சில விரும்பத்தக்க காரியங்களை வச்சிருப்பான். நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தோட்டத்துக்குள்ள போனதே தப்பு, தோட்டத்துக்கிட்ட போனது. ரெண்டாவது, வரக்கூடாத சிங்கம் அங்க வருது, நாம சாவடிச்சிட்டோம். ஓகே பரவாயில்ல. நான் எப்பவும் சொல்வேன், உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சன் சாவடிச்சிட்டான், செத்த சிங்கம் சிம்சனை ஜெயிச்சிருச்சு. பல நேரத்தில் இதான் பிரச்சனையே. இப்ப சில நேரத்தில் வைராக்கியமா சில காரியங்களை நாம செய்யறோம் இல்ல, பின்னாட்கள்ல அதே பாவம், செத்த போன பாவம் நம்ம ஜெயிக்க தொடங்கிடும். அதை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சில பரிசுத்தவான்களை இந்த 30 வருஷத்துல பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்தில் எதை பத்தி பேசினாங்களோ அதே காரியத்தில் அவர்கள் விழுந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரே ஒரு பாடம் மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி. எதை பேசுறோமோ அதுல கடைசி வரைக்கும் நிக்கணும். பல நேரங்களில் நமக்கு அது வீழ்ச்சியை கொண்டு வரும். சில தேன் அதுல வரும், சில நேரத்தில் நம்ம விரும்பத்தக்க காரியம் அதுல இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மரணம் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள என்ன இருந்துச்சு? மரணம் இருந்துச்சு. இந்த செத்து போன சிங்கத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. அது பார்வைக்கு இன்பம், இது புசிப்புக்கு ஏற்றது. அவ்வளவுதான் விஷயம். ரெண்டும் ஒண்ணுதான். அதைத்தான் சொல்றேன். பல காரியங்களிலே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டி இருக்கிறது. இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, பிசாசு வந்து அப்படியே 2 கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு அப்படித்தான் வருவான்னு. இல்ல இல்ல, செத்து போன சிங்கத்தின் வழியா கூட உங்களை ஜெயிச்சிருவான். உயிரோடு இருக்கிற சிங்கம் உங்களை ஜெயிக்காது. சில நேரத்தில் எது ஜெயிச்சிரும்?
செத்து போன சிங்கம் ஜெயிச்சிரும். யோசிச்சு பாருங்க, கோலியாத்தை ஜெயித்த தாவீது பத்சேபாள்கிட்ட தோத்து போனான். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த சிங்கம் இப்ப நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு அந்த வசனத்தை நீங்க படிச்சுட்டே வாங்க. சிம்சோன் என்ன செய்வான்? போய் தன் தாய் தகப்பனத்தில் அறிவிக்க மாட்டான். அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவில்லை, அந்த தேனை எங்கிருந்து எடுத்தேன் என்று தன் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யல? அறிவிக்கவில்லை. நம்ம நிறைய நினைக்கிறோம் சிம்சோனுடைய முடிவு ரொம்ப மோசமா இருந்துச்சு, தொழிலாளர்கிட்ட போய் அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, அதனால பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, கண்ணை குருடாக்கிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்கன்னு இருக்குல்ல. ஆனா பைபிள்ல சிம்சோனை விசுவாச வீரன் தான் சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது. அப்ப இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல யார் பேர் வந்துருச்சு? இந்த சிம்சோன் பேர் வந்துருச்சு இல்ல. அப்ப அவர் போனாரு, கண்ணு குருடாச்சு, அவர் வந்து 2 இதை வந்து சங்கிலியில கட்டி இருந்தாங்க, எல்லாம் நடந்தது இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அந்த 6ஆம் அதிகாரம் என்னாகமத்துல வாசிக்கும் போது, அவன் பிரேத தண்டையில போய் தன் தாயாவது சகோதரியாவது தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு இருக்குல்ல. அப்படி ஆனா என்ன பண்ணணும்னு கீழே இருக்கு பாருங்க, வாசிங்க. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்தால் நசரேன விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதை ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு என்ன பண்ணணும்? முடிய மொட்டை அடிக்கணும். சிம்சோன் இங்க தப்பு பண்ணியாச்சு, பிரேதத்தை தொட்டுட்டாரு, அதுல இருக்கிறதான தேனை எடுத்துட்டாரு. இப்ப இதுக்கு நிவர்த்தி என்ன? தலையை மொட்டை அடிக்கணும். ஒருவேளை இதை அவன் தாய் தகமன்ட்ட சொல்லி இருந்தா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? அப்பா நீ இதை செஞ்சிருக்க கூடாது, இப்படி செஞ்சிட்ட, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வா ஆசாரியன்கிட்ட போய் கேட்போம்பாங்க. ஆசாரியன் என்ன பண்ணிருப்பான்? இதுக்கு நிவர்த்திக்கு நீ என்ன பண்ணணும்? தலைமயிரை மொட்டை அடிக்கணும், அது வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வராதுன்னு சொல்லி முடி வளர்ற வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்ப இவர் சொல்லல, ஆனா இவன் விசுவாச வீரர்கள் பட்டியலுடைய திட்டத்தில் இருக்கிறான். இவனை ஆண்டவர் கொண்டு போய் அந்த வீரர்கள் பட்டியலில் சேர்க்கணும். வேற வழியே இல்ல, இவன் தலை மொட்டை அடிச்சாதான் சேர்க்க முடியும். அழகா இஸ்ரவேலுக்குள்ள யாருக்கும் தெரியாம அடிக்க வேண்டிய மொட்டை பெலிஸ்தியர் பாளையத்தில் வைத்து அடிக்கப்பட்டது. நிவர்த்தி செஞ்சிட்டார் ஆண்டவர். சிம்சோனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பாவத்துக்கு நிவர்த்தி கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்ச விதம் தான் கஷ்டம். ஆண்டவர் நம்மை அப்படி கொண்டு போக விரும்பவில்லை. ஆண்டவர் நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார். சிங்கத்துக்கிட்ட போக வேண்டாம் என்று விரும்புகிறார். பல நேரத்தில் செத்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏன்னா அதுல கொஞ்சம் தேன் இருக்குது. அதுல தேன் இருக்கிறது உண்மை. தேனை குடிச்சா கண்கள் தெளிவாகும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இருக்கிற இடம் ராங் பர்சன், இருக்கிறது தப்பான இடத்துல இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நல்ல விஷயம் ராங் பிளேஸ்ல இருக்குது. ராங் பிளேஸ்ல இருக்கிறது உனக்கு எனக்கும் உகந்தது அல்ல. அந்த தேன் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் நமக்கு தெள்ளி தேன் வச்சிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சில ஆசைகள், சில இச்சைகள், சில காரியங்கள், அது எங்க இருக்குது? செத்த சிங்கத்துக்கிட்ட இருக்குது. இதுல என்ன தப்பு இருக்குது? பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இதான் நடக்கும். அதை நம்ம திருத்திக்கிட்டா நல்லது. இங்க விழாதவங்க யாருமே கிடையாது. எழுந்திருக்கிறோமா தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை தவிர ஆதாம்ல இருந்து அத்தனை பேருக்கும் ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்கிறார். செகண்ட் சான்ஸ் வாங்காம யாருமே இல்லை, பெரும்பான்மையா 99.99. ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன? நாம் மண்ணு என்று நினைவு கூறுகிறார். நம்ம விழ மாட்டோம்னு கர்த்தர் நினைக்கல. விழுந்தா எழுந்திருக்கிறோமா? அதை விட்டுட்டு வந்துடுறோமா? அந்த தேன் வேணான்னு சொல்றோமா? அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில ஆட்கள் சொல்றாங்க என்ன தப்பு, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்ய, மொட்டை அடிப்பாரு, மொட்டை அடிப்பாரு, வச்சு அடிப்பார், ஒரு இடத்துல குருடாக்கி அடிப்பாரு. திருந்தத்துக்கு சான்ஸ் கொடுக்கும் போதே திருந்திடணும் சொல்லுவார் ஆண்டவர். எடுத்த உடனே ஆண்டவர் அடிக்கிற ஆண்டவரே கிடையாது. கெட்ட இளையகுமாரனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தகப்பன்ட்ட வந்து கேட்டான், அந்த தகப்பன் கொடுக்க மாட்டேன்னாரா சொத்தை? அட்வைஸ் பண்ணாரா? சரி எடுத்துட்டு போ. அவருக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் இது எல்லாமே தொலைக்க போற நீ. ஆனா என்னோட எண்ணம் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு இந்த சொத்தை கொடுக்காம நீ என்ன வெறுக்கிறத விட நான் கொடுத்துற, எடுத்துட்டு போ. போனா சொத்து தான், ஆனா ஒரு நாள் நீ திரும்பி கண்டிப்பா என்கிட்ட வருவ. ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்போட தான் நம்மகிட்ட உட்காந்துருக்கிறார். ஒரு நாள் நம்ம திரும்பி வருவோம். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் திராட்சை தோட்டத்துக்குள்ள கர்த்தர் சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை வச்சாருன்னா போகாதீங்க, வேண்டாம். அப்படி போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும்.
அதுக்கு தான் ஆண்டவர் தோட்டத்தை என்ன செய்கிறாரு, வெளியே அடைச்சி வச்சிருக்கிறார். நம்ம தோட்டத்தை விட்டு என்ன செய்கிறோம், வெளியே போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்காத தோட்டம், அதுவும் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. சொன்னாலும் கூட என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. அங்கே என்ன அதில் வேற இப்போ எல்லாம் கேட்குறாங்க, அது என்ன எல்லாரும் போகும்போது நாங்கள் ஏன் போகக்கூடாது, எல்லாரும் போய் பார்க்குறாங்க நாங்களும் போய் பார்த்துட்டு வரோம். வேண்டாம். தீனால் என்ன பண்ணாலாம், தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனாலாம். ஆனால் என்ன வசனம் சொல்லுது, தீனால் என்ன செஞ்சா, தீட்டுப்பட்டு போனால் கடைசியில் செத்தே போயிட்டான் அவன் ஒருத்தன். யாக்கோபு சொல்றாரு, என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். இதுக்கு நோக்கம் என்ன, இந்த அம்மா சுற்றி பார்க்க போனது. ஆண்டவர் சில காரியங்கள் நம்மளை வேணான்னு சொல்லலை, சில காரியங்கள் மட்டும்தான் வேணான்னு சொல்லி வச்சிருக்கிறார். சகலவித கனிகளையும் பூசிங்க. ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு சில காரியங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் போவேன்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம் தெரியுமா, அந்த இடத்துல ஷாக் அடிக்கும் போகாத, நெருப்பு இருக்கு போகாத. அந்த இடத்துக்கு தான் நான் போவேன்னும் போது தான் பிரச்சனை வருது. கடைசியாக தோட்டத்துக்குள் இருக்கிற இன்னொரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது. நான் சொல்லிட்டு சொன்ன நேரத்துக்கு முடிச்சிடறேன். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுகளுமா இருக்கிறது. தோட்டம் எப்படி இருக்குது, பூவும் பிஞ்சுமா இருக்கு. ஆரம்ப கால விசுவாசி இருக்கு, அப்பதான் வந்த விசுவாசி இருக்கு, கொஞ்ச நாள் ஆன விசுவாசி இருக்கு, அப்பதான் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி இருக்கு, அப்பதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற விசுவாசி இருக்குது. எல்லாம் பூவும் பிஞ்சுமா அப்படியே இருக்கு. எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குதாம்மா, நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் உள்ளே இருக்கிறது. இது வெளியிருந்து உள்ளே வரல. திராட்சை தோட்டத்தில் எப்பவுமே என்ன இருக்கும், நரி இருக்கதான் செய்யும். அது சர்ப்பம் வெளியிருந்து உள்ளே வந்துச்சு. சிங்கம் எப்போ உள்ள போச்சுன்னே தெரில, அது உள்ள இருந்து நேரம் வெளியே வருது. ஆனா இங்க பார்த்தா உள்ளுக்குள்ளேயே சில நரி இருக்கு. தோட்டத்துக்குள்ள என்ன உட்காந்துருக்கோம், நரி உட்காந்துருக்கோம். இந்த நரியை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதனால தான் வசனம் சொல்லுது, அதை பிடிங்க, அதை விரட்டுங்கள், அதை என்ன செய்யுங்க, அதை பிடிங்க. அப்ப அந்த நரி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான உபதேசம். என்ன உபதேசம் வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று. ஏரோதின் புளித்தமாவனா என்ன, பரிசேயருடைய புளித்தமாவனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பரிசேயர் அப்படிங்கிறது இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியதான ஒரு உபதேசம். நியாயப்பிரமாணத்தை போதிப்பாங்க. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள சில காரியங்களை அவங்க கலந்து போதிப்பாங்க. அதுக்கு பேர் பரிசேயர் உபதேசம். ஆனால் இங்கே ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசத்துக்கு பேர் என்ன உபதேசம், ஏரோதின் உபதேசம். இந்த ஏரோதை தான் கர்த்தர் நரிம்பர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஏரோதுக்கு பேர் என்னது, நரி. ஏரோதுடைய உபதேசத்துக்கு பேர் என்னது, நரியின் உபதேசம். ஏரோது உபதேசிக்கிறான். ஏரோதின் உபதேசங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனா என்ன பண்ணானா, உபதேசம் பண்ணினான்னு இருக்கு. அப்ப இந்த ஏரோதுடைய உபதேசம்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்ப இந்த செய்திக்காக போயிட்டு பார்க்கும்போது, ஏரோதுடைய உபதேசம் பரிசேய உபதேசம் வேறு. சரிசேயரை பத்தி விட்டுருங்க, அது நமக்கு பைபிளுக்கு அகைன்ஸ்ட். பரிசேயர்கள் பைபிள் உபதேசம் மாதிரியே தான் இருக்கும், பட் நியாயப்பிரமாணத்துல சில மாற்றங்களை செய்து போதிப்பார்கள். ஆனால் ஏரோதின் உபதேசம் என்பது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சுக்குள்ள, அதாவது யூதர்களுக்குள்ள கொண்டு வந்து ரோமானிய உபதேசத்தை பிரசங்கிப்பது. ரோமன் லா, அதாவது ரோமன் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறது, அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாவை போதிச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சபையை நடத்தணும்னு சொல்றது தான் என்னது, ஏரோதுடைய உபதேசமாக கமெண்ட்ரியில் இருக்கு. இன்னைக்கு இந்த உபதேசமும் சபைக்குள்ள என்ன செய்யுது இருக்கு. ஆனா நாம ரோம உபதேசத்துக்கு இது பண்ணல, ரோம உபதேசத்தை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொல்லல. ஆனா சபைக்குள்ள பைபிள் சொல்ற உபதேசத்தை தவிர வேற எந்த உபதேசம், உலக பிரகாரமான அரசியல், உலக பிரகாரமான காரியம் எதுவும் சபைக்குள்ள வரக்கூடாது. உலகமே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவில் லா தனியா வச்சிருப்பாங்க, ரிலீஜியஸ் லா தனியா வச்சிருப்பாங்க, மத உபதேசம் தனியா இருக்கும், உலகத்தினுடைய பாலிடிக்ஸ் தனியாக இருக்கும். இந்த மத உபதேசமும் இதுவும் ஒன்னும் செய்யக்கூடாது, ஒன்னா சேரக்கூடாது. சேர்ந்தா சர்வாதிகாரம் ஆயிடும்.
இப்போ பல நாடுகள் அப்படி இருக்குது, பார்த்துருக்கீங்க தானே. மதவாதி பிரதமர் ஆயிட்டாருன்னா என்ன ஆகும்? அவர் ஒரு மதத்தை பிடிச்சிக்கிட்டு மற்ற மதக்காரங்களை என்ன பண்ணிடுவாரு? கொடுமைப்படுத்தி சிறுமைப்படுத்த தொடங்கிடுவார். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மதவாதி என்னவா இருக்கக்கூடாது, அவர் எல்லாத்துக்கும் காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோதின் உபதேசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு உபதேசத்தை வச்சுக்கிட்டு அதை அரசியல் லாவா மாத்தி அந்த அரசியலை பண்றது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள்ளே வர தொடங்கின காலமா இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் பல சபைகள் ஏதாவது ஒரு அரசியல் சார்பு, ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்குள்ள போய் அந்த காரியத்துக்குள்ள போயிட்டே இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த உபதேசத்துல அப்பதான் வளர்ந்து வருதுல ஒரு குரூப், இந்த குரூப்பை அது நாசமாக்கிடும். இப்போ சபைக்குள்ள இருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கும் பொழுது மொழி வாரியாக அல்லது அரசியல் வாரியாக நமக்குள்ள பிரிவினைகள் வருது இல்ல. அவர் அந்த ஊருக்காரு, இவர் இந்த ஊருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அப்படி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவர் ஸ்ரீலங்கன், இவர் இந்தியன், இவர் அந்த பிலிப்பைன்ஸ்காரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பாகுபாடு ஒரு பிரிவினை வருது இல்ல. எப்போ அந்த பாகுபாடு வருதோ உள்ள, ஒரு சாராரை பிடிச்சுக்கொண்டு ஒரு சாராரை சிறுமைப்படுத்துதல், அவங்களுக்கு மட்டப்படுத்துது, மற்றவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்களை விரட்டுறது அல்லது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு வருது இல்ல. இது ஒரு வகையான ஏரோதின் உபதேசம். இது இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கு போனீங்கன்னா, இந்தியா மாதிரி நாட்டுக்கு போனீங்கன்னா அரசியல் காரியங்கள் உள்ள வந்துருச்சு. இப்போ சில இடத்துக்கு போட்டீங்கன்னா, நான் எந்த ஸ்டேட்டு எந்த மாவட்டம் அது உள்ள வந்துருச்சு. சில இடத்துக்கு போயிட்டீங்கன்னா எந்த மொழி அதை வந்துருச்சு. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும், சபையை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாராரை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரப்படுத்தி கொண்டு போயிடுது. அவர்களுக்கு ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. சர்ச்சுக்குள்ள ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2-3 மொழிக்காரங்க ஒன்னா இருக்கிறாங்க ஒரு சர்ச்சில். அதுல ஒரு மொழிக்காரங்க ஒரு 70% இருக்காங்க, இன்னொரு மொழிக்காரங்க 20%, இன்னொரு மொழிக்காரங்க 10%. ஆனா அந்த பாஸ்டர் ரொம்ப அழகா நடத்துறாரு. ஒரு பாட்டுன்னா 3 மொழிக்காரங்களுக்கு 3 பாட்டு பாடுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு. ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி நடத்துறாரு. ஆனா அந்த 10% இருக்கிறான்ல, உள்ள உட்காந்துட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சபையில நமக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நமக்குன்னு ஒரு சபை இருந்தாதான். ஏற்கனவே 20 சபை இருக்கு. வேணா இவங்க போய் என்ன பண்ணணும், அவங்க சர்ச்சை சேர்ந்து இவன் பாருங்க சபையை உடைக்கிறான் பாருங்க. நமக்குன்னு ஒரு சபை வேணும், நமக்குன்னு உரிமை வேணும், நம்மளும் நம்ம மொழியில பாடணும், நம்ம மொழியில. இது என்ன ஆவி தெரியுமா? இதான் ஏரோதின் ஆவி, அந்த உபதேசத்தினுடைய ஆவி. நமக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இங்க யூதன் கிரேக்கன் இந்த பாகுபாடுலாம் ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு பரலோகத்துக்கு போனீங்கன்னா அந்த ஊருக்காரங்க அதிகமா இருக்காங்க, இந்த ஊருக்காரங்க கம்மியா இருக்காங்கன்னு சொல்ல போறீங்களா? அங்கே எதுவுமே கிடையாது, ஒரு பாகுபாடுமே கிடையாது. நாம எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகளா இருக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை ஒரு மொழிக்காரங்க கம்மியா இருக்கிறாங்கன்னா நாம் அவர்களை இன்னும் அதிகம் ஆதரிக்க வேண்டும். இன்செக்யூர் ஃபீல் அவங்களுக்கு வரவே கூடாது. நாம் அவங்கள கார்னர் பண்றது, அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது, அவங்கள தனிமைப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு வகையான ஏரோதின் ஆவி. இந்த இடத்துல உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சபைக்குள்ள காலை வச்சுட்டோம்னா நமக்குள்ள வேற எந்த பாகுபாடுமே கிடையாது. அத்தனை பேரும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ரத்தத்தாலே கழுவப்பட்டோம், ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே இடத்துக்கு நாம் போக போகிறோம். அல்லேலூயா. இங்க நம்ம இந்த பாகுபாடு மொத்தத்தையும் தூக்கிருங்க. அதுதான் அரசியல்வாதி பண்றது. இதெல்லாம் அந்த மொழிக்காரன், அந்த ஸ்டேட்டு, இந்த ஜாதிக்காரன், அதெல்லாம் அரசியல் பண்றது அரசியல்வாதியுடைய வேலை. சபை அந்த வேலையில, சபை அதை உடைக்கிற வேலை. இங்க வரவங்களுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய லா, சிவில் லா நமக்குள்ள பொருந்தவே பொருந்தாது. நம்ம உலகத்தின் சிவில் லாக்கு கீழ்படுகிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சபைக்குள்ள ஒரே ஒரு லா தான் இருக்கு, கிருபை. அது கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாரையுமே சிறுமைப்படுத்தக்கூடாது. இப்பவும் சொல்றேன், நீங்க அப்படி யாரையாவது சிறுமைப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் அவன் பட்சத்தில் தான் இருப்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, சிறுமை உள்ளவர்களுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு. ஆமா, அந்த பயப்படாதே சிறுமந்தையே ஆண்டவர் சொல்றாரு. சிறு கூட்டத்துக்கிட்ட தான் ஆண்டவர் இருக்கிறார். பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் சபைகளுக்குள்ளே வர்றது தவிர்க்கப்பட வேண்டும். 100% இங்க இருக்கவே கூடாது. அது நிறைய சபைகள்ல இது இருக்கு. ஒரு சில சபைகளுக்கெல்லாம் போனோம்னா அப்பட்டமா தெரியுது இப்படி இருக்குன்னு. ஆண்டவர் சொல்றாரு, எதையுமே என்ன செய்யாத, பார்க்காத. அத்தனை பேரும் தேவசாயலாய் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போக போறோம். அவ்வளவுதான். நம்ம அதெல்லாம் அங்கேயே விட்டுறணும். நான் அந்த ஊரு, நான் அதுக்காக போராடுவேன்,
அதெல்லாம் சபைக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. இங்கே வந்துட்டு அந்த மொழிக்காக போராடுறது, அதுக்காக இங்கே வந்துக்கிட்டு நாங்களுடைய பாரம்பரியம் தெரியுமா, எந்த காலம், நீங்க யாருமே கிடையாது. நமக்கு பழமே கிடையாது. பழசு எல்லாம் ஒழிஞ்சு போயிருச்சு, எல்லாம் புதுசா மாறிடுச்சு. ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் 3 விதமான தோட்டத்தை நாசமாக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. ஒன்று வெளியிருந்து வரக்கூடிய சர்ப்பம், இன்னொன்று உள்ளிருந்து வெளிவரக்கூடிய சிங்கம், இன்னொன்று உள்ளுக்குள்ள இருந்தே குளிபறிக்கக்கூடியதான நரிகள். இந்த 3 தான் கர்த்தர் தோட்டத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், தோட்டத்தை ஒரு நாளும் கர்த்தர் மிருகத்தின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்திரிக்கலாமா? நன்றி ஆவியானவரே, கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. எல்லாம் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் இந்த ஒரு மனத்திற்கு இடையூறாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். நாம் அதெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு காலத்தில் நமக்குள்ள இருந்துச்சு, எல்லாமெல்லாம் இல்லை நமக்குள்ள. ஏன்னா அது உலகத்திலிருந்து நமக்குள்ள போடப்பட்ட விதை. அதை எடுத்துடணும், அந்த விதை எடுத்துடணும். எல்லா உபதேசங்களுக்கும் விளக்கி கிறிஸ்து நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். சபை அந்த உபதேசத்தில் கட்டப்பட்டு வருகிறது. அந்த உபதேசத்தில் நிலை நிற்கும்படி தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். வேற எந்த பாம்பையும் உள்ள விடாதீங்க, உங்க வீட்டுக்குள்ளேயும் விடாதீங்க. பக்க வழியா யார் நுழைஞ்சாலும் அனுமதி கொடுக்காதீங்க, அது நல்லது அல்ல. உங்க ஊழியக்காரருக்கு தெரியாம அப்படிப்பட்ட உபதேசங்கள் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா பின்னாடி உங்க குடும்பமே உபதேசத்துல விழுந்துடும். இப்பவும் சொல்றேன், எந்த பாவத்துல விழுந்தவனையும் தூக்கிடலாம், உபதேசத்துல விழுந்தவனை தூக்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் சொல்றேன். 2வது, கர்த்தர் சில இடத்துக்கு உங்களை போக வேணாம், சில காரியங்களை செய்ய வேணாம், சில காரியங்களை பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை செய்யாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னு கேட்காதீங்க. எவ்வளவோ காரியத்தை சொன்ன ஆண்டவர் இதை மட்டும் செய்யாதுன்னு சொல்றாரு. அதை மட்டும் செய்யாதன்னா செய்யாம விட்டுருங்க. சில இடத்துக்கு போக வேணாம்னு கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா அந்த இடத்துக்கு மட்டும் போகாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் அந்த இடத்துல சில கெர்ஜிக்கிற சிங்கம், பாலசிங்கம் இருக்கும், உன்னை வீழ்த்துக்கிற காரியம் அங்க இருக்கும். அதுக்குதான் கர்த்தர் உன்னை அங்க போக வேணான்றாரு. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சிம்சோன் மாதிரி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் செஞ்சா தானே பாவம், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்பாங்க. ஆண்டவருக்கு தெரியும் உன்னை அந்த சிங்கம் வீழ்த்தி விடும், ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் உன்னை அங்க போக வேணான்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா, அந்த சிங்கம் செத்து போனாலும் உன்னை ஜெயிச்சிடும். அதான் பிரச்சனையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் கேஷுவலா நீ நினைக்கிற. ஆண்டவர் உனக்கு சொல்ற காரியம் ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. சில சிங்கம் திராட்சை தோட்டத்துக்கு உள்ளேயே இருக்கும். ஏன், அது சர்ச்சுக்குள்ள கூட இருக்கும். சர்ச்சுக்குள்ள கூட அந்த சிங்கம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். யார் வழியா உன்னை வஞ்சிக்கும்னு தெரியாது, எது வழியா நீ வீழ்த்தப்படுவேன்னு தெரியாது. கர்த்தர் சிலரை உன்னை அவாய்ட் பண்ண சொன்னா சிலரை அவாய்ட் பண்ணு. இந்த உலகத்தில் இருக்கிற யார் எல்லார விட பரலோகம் ரொம்ப முக்கியம். பரலோகம் ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் பரலோகத்தை இழந்துடவே முடியாது. உன் மேல கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அதுக்காக தான் உன்னோட பேசுறாரு. ஜஸ்ட் அவாய்ட் தெம், வேணான்னு சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் நடத்திடுவார். இல்லைன்னா ஒருவேளை கிருபையா இருந்தா கூட ஒரு இடத்துல நீ மொட்டை அடிக்கப்படுவாய், சில இடத்துல நீ அவமானப்படுத்தப்படுவாய். அவமானப்பட்டு நீ திருந்தறதை விட நீ அவமானப்படாம திருந்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிம்சோன் கேலி பொருளாய் மாறி போனான். யோசித்து பாருங்க, அவனை பார்த்து பெலிஸ்தியர் பாளையமே பயந்துச்சு. அதே பெலிஸ்தியர் கண்களுக்கு முன்பாக அவன் கேலி பொருளாய் மாறி போனான், வேடிக்கை காட்டினான்னு வேதம் சொன்னது. ஆண்டவர் உங்களை நல்ல ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். இந்த சின்ன தேனை விட்டுருங்க, செத்த சிங்கத்தை உதறி தள்ளிடுங்க. போட்டோம், அது ஒண்ணு தானே போகுது, போட்டோம். அதை விட எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அத்தனை ஆசீர்வாதத்துக்கு இது ஒரு காரியம் தடையா இருக்குது. கடைசியாக உங்களுக்குள்ளே சில காரியங்கள், ஏரோதின் உபதேசங்கள், நரிகள் உங்களுக்குள்ளே காணப்படும். இந்த உலக சில எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல இருக்குது, அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. நீங்கள் இந்த உலகத்தார் இல்லை என்று வேதம் சொல்லுது. சிலர் இந்த உலக அரசியலுக்காக அந்த ஆட்சி வரணும், இந்த ஆட்சி வரணும், அந்த கவர்மெண்ட் வரணும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளேயே அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம யார் ஆட்சிக்கு வரணும்னு வேதம் தெளிவா சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுது. நாம வேற யாருடைய ஆட்சிக்காக ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக நாம ஜெபம் பண்ண வேண்டியது. அதுக்கு தான் இன்னைக்கு நிறைய சபைகள் ஏரோதின் உபதேசத்துக்குள்ள போயிடுச்சு.
வேர்ல்ட்லி கவர்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ண தொடங்கி அது வரணும் இது வரணும்னு சொல்லி. ஆனா வேதம் நம்மள ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுது ஒன்னே ஒண்ணுதான், உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. வெளிப்படுத்தல் 1:5-6 சொல்லுது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ராஜா இயேசு தான். அவர் நம்மளை ஆளுகை செய்கிறார். அவர் முடிவில்லாத ராஜா, அவர் நித்திய ராஜா. அவருக்கு எலெக்ஷன் கிடையாது, அவரை தோக்கடிக்க முடியாது. அவர் 5 வருஷம் 10 வருஷத்துல மாறவர் கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம இருக்கிறோம். நீ உலகத்து சபைக்குள்ள வேற எதையும் கொண்டாந்துராத. உலகம் வேற காரியத்தை பேசட்டும், அவங்க அதுல போராடட்டும், அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். சபைக்குள்ள இது எதுவுமே வரக்கூடாது. சபை முழுக்க முழுக்க தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்ட இடம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வருமளவும் எங்கள் சபை ஆண்டவரை அடைக்கப்பட்ட தோட்டமாக, முத்துரிக்கப்பட்டதான ஆண்டவரை நீரூற்றாக, கிணறாக நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளே காணப்பட கிருபை பாராட்டுங்க. எங்கள் தோட்டத்தை நாசமாக்க நினைக்கிற சிங்கங்களா இருக்கட்டும், சர்ப்பங்களாக இருக்கட்டும், ஆண்டவரை குழி நரிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாங்கள் விரட்டி எங்கள் தோட்டத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் வரும் அளவும் எங்கள் கனிகள் நீர் புசிக்கத்தக்க கனிகளாக இருக்க வேண்டும் ஆண்டவர். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.